Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 12th standard first midterm test biology model question paper தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னும் ஒரு 20 டேஸில் ஃபர்ஸ்ட் midterm ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட அதாவது வாட்ஸ்அப் சேனலில் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லா பிடிஎஃப்பும் அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணோம், அதோட பிடிஎஃப்பும் நான் அப்லோட் பண்ணியாச்சு. அண்ட் சில அதாவது தமிழ் கைடா இங்கிலீஷ் கைடோ அந்த லெசன் வைஸ் பேஜஸும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை கூட வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஷின் பேப்பர் இந்த மாதிரி கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் 40 மார்க்ஸ். ஸோ மேம் எனக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி நான் டியூஷன்லாம் போயிட்டுருக்கேன், கிளாஸ் ஹோம்ஒர்க்ஸு ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா இதில் எல்லாமே தெரியுதா, இல்லை ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் தெரியாமல் இருக்கா அப்படின்ற அட்லீஸ்ட் ஒரு இது பார்த்துக்கோங்க, ஒரு கிளான்ஸு. வித்தவுட் சாய்ஸில் எல்லா கொஷின்ஸும் தெரியணும் நமக்கு. 1 மார்க்ஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷனில் பார்த்தீங்கன்னா எனி 2 questions. What is genotype, what is mean by cytoplasmic inheritance, and then canthrophily. அடுத்து டயக்ராம், லேபிள் டயக்ராம் ஆஃப் டைகாட் சீட். நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் டயக்ராம் அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ் கம்பல்சரி ஒரு கொஷின் வரும். என்னென்ன டயக்ராம் பார்க்கணும், எது 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக எது கேட்டிருக்காங்க அப்படின்றத கிளியராக நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு கொஷின்னா இது வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, ஸோ எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் தரணும் அந்த மாதிரி நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்க்காதவங்க அது பார்த்துக்கோங்க. ஆன்சர் எனி 2 questions. 12th கொஷின் வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோஸ்டெலி. அடுத்து டிஃபரன்ஷியேட் கம்பல்சரி ஒரு கொஷின். டிஃபரன்ஷியேட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ் இந்த கொஷின் 11th. அண்ட் தென் வாட் இஸ் அட்டாவிசம், இதில் வந்து 12th வாட் இஸ் அட்டாவிசம் 3 மார்க் கொஷின் கம்பல்சரி நம்ம சாய்ஸில் விடக்கூடாது. 10 and 11ல் நம்ம ஏதாவது ஒரு கொஷின் சூஸ் பண்ணி எழுதணும். இந்த ஹெட்டிரோஸ்டிலியும் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின் தான். அடுத்து ரோமன் நம்பர் 4 ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இது இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ், ஆர் எக்ஸ்பிளைன் மெண்டல் டைஹைப்ரிட் கிராஸ். இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். அதனால் நீங்கள் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து ரிமைனிங் கொஷின்ஸ் பாருங்கள். நீங்கள் அதை மட்டும் படிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. புக் இன் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், புக் பேக்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நீங்கள் தரோவாக பார்த்துட்டு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா சூப்பர்வாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஸ்கோர்ஸை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? அடுத்தது பயோஸ்வாலஜி. ஓவரால் மார்க்ஸில் பயோபாட்னி ஓவர் இல்லையா, பயோஸ்வாலஜி இது சேம் 5 மார்க் 1 மார்க்ஸ். இந்த 1 மார்க்ஸில் ஆஸ் யூஷுவல் தரோவாக நல்லா கிளியராக வந்து இந்த கொஷின் படிச்சிங்கன்னா இதுதான் கிளியராக இருக்குது ஆன்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் தரோவாக இருக்கணும். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் ZIFT, அடுத்து ICSI. அடுத்து வாட் ஆர் த ஹோலோண்ட்ரிக் ஜீன்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் செனிசென்ட் ஃபேஸ். 2 மார்க் கொஷின்ஸில் இதில் கம்பல்சரி தரல. 3 questions எனி 2 questions எழுதணும். அடுத்து நோட் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் 3 மார்க் கொஷின். வாட் இஸ் மீன் பை சரகசி. அடுத்தது டிஃபரன்ஷியேட் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். ஜுவாலஜிலையும் ஒரு டிஃபரன்ஷியேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். ஓகேங்களா? ஸோ 3 questions இதில் கம்பல்சரி தரல. எனி 2 questions இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸில் 3 மார்க் கொஷின்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இது டீட்டெயில் 5 மார்க்கு. ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் oogenesis இன் ஹியூமன். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அப்படி இல்லையா salient features ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் HGP 5 மார்க் கொஷின். சரிங்களா? ஸோ 12th A or B. நெக்ஸ்ட்டு அதாவது இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக அட்லீஸ்ட் எனக்கு வந்து ரிட்டன் எழுத முடியாது, பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப பிஸி ஷெடியூல், ஹோம்ஒர்க்ஸு, டியூஷன்ஸ் இதெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். மேம் என்னால் ஓரல் டெஸ்ட் கூட முடியாது மேம், டைம் அந்தளவுக்கு இல்லைன்னா இந்த கொஷின் பேப்பரை ஃப்ரம் த கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 12 வரைக்கும், அதாவது நமக்கு பயோபாட்டனியில் 13 questions இருக்குது, ஜுவாலஜியில் 1லேருந்து 12 questions இருக்குது. வித்தவுட் சாய்ஸில் எல்லா கொஷின்ஸும் நமக்கு தெரியுதா,
தெரியலையா அந்த கொஷினை மட்டுமாவது நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ இந்த கொஷின் பேப்பரில் என்னால் இந்த கொஷின் பேப்பர் நமக்கு வந்ததுன்னா இதில் நான் எல்லாமே ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு 100% கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் மாடல் கொஷின் பேப்பரை நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.